இந்த ஓகே இந்த செமினார் சீரீஸ்களை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில முன்னொன்று எங்களுடைய தமிழ் பேசுகின்ற சமூகம் இந்த துறைகளில் பல விடயங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தொடராக அதாவது இருக்கின்ற ரிசோர்ஸ்களை கிட்டத்தட்ட நான் அடிக்கடி சொல்றது ஃபரூஸ் தேடி பிடிச்சு எங்களை அந்த வேலைப்பாடுகள் இருந்தாலும் எப்படி இது கொஞ்சம் செய்யணுங்கிறதுல கொஞ்சம் உன்னிப்பாக இருக்கின்ற ஒருவர். எனவே அந்த அடிப்படையில அவரையும் விழித்துக் கொண்டு அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே எங்களோடு இணைந்திருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் பொதுவான இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களின் மீது உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்வுகளுக்கு சொல்றதுக்கு முன்னால உங்களோட அல்லது இந்த எங்களுக்கு இப்ப கல்விசார் பொது அறிவு சம்பந்தமான இந்த கேள்விகளை டிஸ்கஸ் பண்றது அல்லது இந்த கேள்விகளை நாங்கள் பார்ப்பதற்கு முன்பு ஒரு சில விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க இந்த பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், அதாவது கல்விமானி பட்ட கற்கைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களில் இருந்து அவர்களை தெரிவு செய்வதற்கான பரீட்சையை எழுதுவதற்கு தயார்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வாக இது இருந்தாலும் இது எதிர்காலத்தில உங்களுடைய பல்வேறு விதமான போட்டி பரீட்சைகளுக்கும் உங்களை இட்டு செல்லுகின்ற அல்லது அந்த போட்டி பரீட்சைகளை இலகுபடுத்துகின்ற ஒரு விடயமாக இந்த பொது அறிவுசார் விடயங்களை அல்லது இந்த கல்விப்புலத்தில் இருக்கின்ற இந்த அம்சங்களை நீங்க கற்றுக்கொள்வது உங்களுக்கு துணையாக இருக்கும் நான் கருதுறேன். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஒரு போட்டி நிறைந்த உலகத்தில நாங்க என்ன செய்யறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எல்லா விதத்திலும் தான், அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அல்லது கல்வி என்கிற அடிப்படையில் இருக்கலாம், அல்லது எந்த அடிப்படையில பார்த்தாலும் இன்றைக்கு உலகத்தில் என்ன இருக்காம சொன்னால் இந்த போட்டி நிறைந்த ஒரு உலகத்திலான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில கூட இப்ப கல்வி கற்றுக்கொள்வதற்கான வழிகளை தேடிக்கொள்வதில் அல்லது அதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொள்வது கூட ஒரு போட்டி நிறைந்த ஒரு நிலையாக இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் அமைச்சுன்னா காணலாம். இப்ப நிறைய பேருக்கு படிக்கணும்ண்டு அதற்கான ஆசை இருந்து அல்லது அதற்கான அந்த உந்துதல் இருந்தும் கூட அந்த படிக்கிறதுக்கான சான்ஸை பெற அல்லது பெற முடியாத சில சூழல் இருக்கு. உங்களுக்கு தெரியும் பாருங்க, இப்ப ஏ-லெவல் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருடங்களும் பல லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்ன செய்யறாங்களாம் சொன்னா இந்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றாங்க. ஆனால் குறிப்பிட்ட தொகையினர் மாத்திரம் தான் என்ன செய்யப்படுறாங்களாம் சொன்னால் பட்ட படிப்புக்காக வேண்டி பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்கப்படுறாங்க. எனவே இப்ப 3 பாடங்கள்லையும் ஆக குறைந்த சாதாரண சித்தியையும் அதே மாதிரி இந்த ஜெனரல் டெஸ்ட்ல அந்த குறிப்பிட்ட அளவு புள்ளிகளையும் பெற்றாக்கள் எல்லாரும் ஒரு பட்டம் செய்வதற்கு பொருத்தமான தகமை உடையவர்களாக இருந்தாலும் என்ன நாங்க பார்த்தோம் சொன்னால் அந்த வாய்ப்பை பெறுவதற்கான சூழல் இல்லாம இருக்கிற ஒரு தன்மையை பார்க்கும். இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த பட்டங்கள் வழங்குகின்ற வேற இப்ப எக்ஸ்டர்னலா சில டிகிரிகள் செய்யற அல்லது வேற சில இப்ப ஆடியல் சிஸ்டம் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில சில செய்யறன்னு சொன்னால் கூட அதுல வாய்ப்பை பெறுவதற்கு கூட சில பரீட்சைகளை இன்டென்ஸ் எக்ஸாம்களை அதுல தோற்றி புள்ளிகளை பெற்றுத்தான் அப்ப முன்னுரிமை அடிப்படையிலான அதுக்கு நாங்க அந்த பட்ட படிப்புகளை தொடர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறத காண்றோம். இப்ப உங்களுக்கு தெரியும், இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திலையும் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஇடி போஸ்டிக் நேச்சுரல் சயின்ஸ்ல இருக்கு, பிரைமரியில இருக்கு, ஸ்பெஷல் எஜுகேஷன்ல இருக்கு, அப்படி இருக்கு. ஆனால் அதுகளுக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்காம் சொன்னால் இந்த இன்டென்ஸ் எக்ஸாம் ஒரு நுழைவு பரீட்சை எழுதித்தான் அதிலும் நாங்க வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். அல்லது சில நேரம் டிகிரி முடிச்ச டீச்சர்ஸ் அல்லது டிகிரி முடித்தவர்கள் பட்டத்தை பெற்றவர்கள் அதற்கு பின்பட்டம் சில படிக்கிறதுக்கு கூட இன்டென்ஸ் எக்ஸாமின் ஊடாகத்தான் என்ன செய்ய வேண்டியிருக்காம் என்று சொன்னால் வாய்ப்புகளை பெற வேண்டிய ஒரு சூழல்ல நாங்க இருக்கோம். இப்ப உங்களுக்கு தெரியும், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா இன் எஜுகேஷன், அதாவது பட்டமேல் கல்வி டிப்ளோமாவை பயில்வதற்கு இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் பயில்வதற்கு கட்டாயம் இந்த எக்ஸாம்ல தோற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதே போல நீங்க பாத்தீங்களாம் சொன்னால் இப்ப இதை பொறுத்த வரையிலேயும் முதுமானி பட்டங்கள், இப்ப குறிப்பாக எம்இடி
அது இப்ப தற்போது ஜஃப்னா பல்கலைக்கழகத்துல அதுக்கு கோல் பண்ணியிருக்காங்க, அல்லது இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்துல அதுக்கு என்ன கோல் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல நம்ம கிழக்கு பல்கலைக்கழகத்துல அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு. அப்ப இந்த உயர் படிப்புகளை அல்லது உயர் படிப்பு வாய்ப்புகளை பெறுவதற்கு கூட நாங்க இந்த பொது அறிவு, அடுத்தது குறிப்பாக இந்த கல்வி புலத்தை பொறுத்தவரையில கல்விசார் பொது அறிவையும் அதே போன்று நுண்ணறிவு அப்படியான விடயங்களை கட்டாயம் கற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இது மட்டுமல்ல, உயர் பதவிகள் சிலதை பெறுவதற்காக வேண்டியும் இந்த கல்விசார் பொது அறிவு அல்லது சாதாரண பொது அறிவையும் இந்த ஐக்யூ அப்படியான பாடம் என்பது உயர் பதவிகளுக்கான பல பரீட்சைகள்ல அது முக்கியத்துவம் பெறப்பட்டிருக்கிறது அல்லது இடம் பிடிக்கப்பட்டிருக்கிறத நாங்க காணலாம். அது பொதுவாக இலங்கை நிர்வாக சேவையாக இருக்கலாம், SLAS, அல்லது இலங்கை கல்வி நிர்வாக சேவை SLES ஆக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரியும் SLPS பிளானிங் சர்வீஸ், இலங்கை திட்டமிடல் சேவை, அல்லது இலங்கை கணக்காளர் சேவை, அப்படி அல்லது இலங்கை விஞ்ஞான சயின்டிபிக் சர்வீஸ், அல்லது SLFS ஸ்ரீலங்கா ஃபாரின் சர்வீஸ் இலங்கை வெளிநாட்டு சேவை, அல்லது இந்த இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவை. இப்படி ஒரு எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட், ஒரு நிறைவேற்று தர உத்தியோகத்துக்கு வருவதற்கு கூட இந்த பொது அறிவு அல்லது உளச்சார்பு சம்பந்தமான விடயங்கள் அந்த அடங்கிய வினாப்பத்திரங்களுக்கு விடையளித்து நாங்க அதுல புள்ளிகளை பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட சில தொழில்களை பெறுவதற்கு கூட இந்த போட்டி பரீட்சையில தோற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறத நாங்க காண்றோம். அது இப்ப மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் MA என்று சொல்றாங்க, சரிதானே, அல்லது கிளரிக்கல் சர்வீஸ் என்று நாங்க சொல்லுவோம் அது, அல்லது இப்ப சில SSO இந்த சமூக சேவை உத்தியோகத்தை, அப்படி அது போன்ற பல்வேறு அந்த தொழில்களுக்கும் ஒரு பட்டத்தை வைத்திருந்தால் மாத்திரம் போதாது, அப்படியான பரீட்சைக்கு தோற்றித்தான் அதுல நாங்க அந்த தொழிலை பெறணுங்கிற ஒரு சூழலும் இருக்கிறத நாங்க காண்றோம். அதே போல நீங்க பாத்தீங்களாம் சொன்னால் இந்த இதுல கூட இப்ப இந்த ஆசிரிய அந்த தொழில இருக்கிற நாங்க கூட இப்ப அது ஒரு அதிபர் பரீட்சை அல்லது இப்ப ஆசிரிய ஆலோசகர் சேவை என்று தனியான ஒரு சேவை உருவாக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது இந்த நான் சொன்ன மாதிரி கல்வியலாளர் சேவை அல்லது இந்த கல்வி நிர்வாக சேவை, இந்த இதுகளுக்கும் என்ன செய்ய வேண்டி வருமானால் இப்படியான பொது அறிவு அதே போல உளச்சார்பு சம்பந்தமான விடயங்கள்ல நாங்க பரீட்சையை பெற்று அந்த அப்படியான பேப்பர்களுக்கு நாங்க தோற்றி அதுல நாங்க சித்தி பெறுகின்ற போது அல்லது அதிகூடிய புள்ளிகளை பெறுகின்ற போதுதான் அந்த பதவிகளை நாங்கள் பெறக்கூடிய சூழல் இருக்கு. இன்றைக்கு டிகிரி வச்சிருக்கிற அதாவது பட்டத்தை வைத்திருப்பவர்கள் கூட ஒரு தொழிலை பெறுவதற்கு இப்படியான விஷயங்கள்ல அவர் கற்று அந்த விடயங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கான்னு சொன்னால் தேற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்க இன்னொன்று உணர்ந்து கொள்ளணும் என்னென்றால், இந்த கல்வி புலத்தில இருக்கிற நாங்க பொதுவாக இந்த பொது அறிவுசார் விடயங்கள் அல்லது குறிப்பாக இந்த கல்வி புலத்தில் இருக்கின்ற இந்த பொது அறிவுசார் விடயங்கள்ல கொஞ்சம் பரிச்சயம் பெற்றவர்களாக இருப்பது எல்லா விடயங்களுக்கும் எங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் அது ஹெல்ப் பண்ணும். ஒன்று உயர்பட்ட படிப்புகளை தொடர்வதற்கான வாய்ப்பை பெறுவதற்கு இந்த இது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அல்லது உயர் தொழில்களை பெறுவதற்கும் என்ன செய்யும் சொன்னால் அது ஹெல்ப் பண்ணும். எனவே அந்த அடிப்படையில இதுல நீங்க தொடராக நீங்க நிறைய டெக்னிக்குகளை நீங்க இதுல பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்க ஏதாவது ஒரு குறிப்பு புத்தகம் அல்லது ஒரு டயரி அல்லது ஒரு கொப்பி அதை வைத்துக் கொண்டு எங்கெங்கெல்லாம் நீங்க சில விடயங்களை வாசிக்கின்றீர்களோ அல்லது எங்கெங்கெல்லாம் அறிந்து கொள்கின்றீர்களோ அதையெல்லாம் அப்படியே தொடராக தொகுப்பாக எழுதுகின்றவர்களாக நீங்கள் இருக்கின்ற போதோ இதுகளை அடிக்கடி மீட்டுகின்ற அல்லது ஞாபகப்படுத்துகின்ற அல்லது பதிவை ஏற்படுத்துகின்ற சில வேலைகளை செய்யலாம். அப்ப அதனூடாக உங்களுக்கு அந்த பொது அறிவு சார் விடயங்கள் அல்லது குறிப்பாக கல்விசார் பொது அறிவு சார்ந்த விடயங்களை நீங்க என்ன செய்யலாமான்னு சொன்னால் நீங்க ஒரு மேம்பட்டவராக வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, சரிதானே. அல்லது நீங்க இது தொடர்பான ஒரு தேடலுடைய ஒருவராக இருப்பதுதான் மிகச் சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும் என்று நான் கருதுறேன். அதே நேரம் நாங்க இப்ப பொதுவாக இந்த BEd பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் கல்விமானி பட்டம் அதை பயில்வதற்கான இந்த நுழைவு பரீட்சை அந்த
அந்த பத்திரத்தை நாங்கள் பார்க்கின்ற போது தேசிய கல்வி நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற அந்த நுழைவு பரீட்சையிலையும் தான், அல்லது இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில நடத்தப்படுகின்ற அந்த நுழைவு பரீட்சையிலும் தான், வேறு சில நிறுவனங்களால இந்த கல்வி தொடர்பாக பட்ட படிப்புகளை பெறுவதற்காக நடத்தப்படுகின்ற நுழைவு பரீட்சைகளிலும் தான் பொதுவாக அந்த அந்த நுழைவு பரீட்சை பத்திரங்களை நாங்கள் பார்க்கின்ற போது 2 விடயங்கள் தான் அங்கு மிக முக்கியமாக முக்கியத்துவம் கொடுத்து அந்த அந்த வினா பத்திரங்களில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதில் ஒரு விடயம் தான் இந்த எபிடியூட் என்று சொல்ற ஒரு விஷயம். எனவே நான் நினைக்கிறேன் அது தொடர்பான ஒரு தெளிவையும் அந்த நுண்ணறிவு தொடர்பான அந்த விடயங்களையும் நீங்கள் நேற்றைய தினம் உங்களுடைய அந்த வளவாளரோடு சில விடயங்களை நீங்கள் அதிலிருந்து பெற்றிருப்பீர்கள், அல்லது உங்களுக்கு அது ஏற்கனவே தெரியும். இன்றைய தினம் நாங்கள் இந்த கல்விசார் பொது அறிவு சார்ந்த விடயங்களை நாங்க பார்க்கறதுக்கு இருக்கோம். அப்ப அதுல குறிப்பாக இந்த பேப்பருக்குள்ள நான் நுழைவதற்கு முன்னால சில விடயங்களை உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அதோட சேர்த்து இன்னும் சில விடயங்களை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்றால் இந்த கல்விசார் பொது அறிவு என்று சொல்கின்ற போது மிக முக்கியமாக எந்த பரப்புகளை நாங்க படிக்கணும் அல்லது எந்த பரப்புகளை எங்களுடைய தேடல் இருக்கணும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுல குறிப்பாக எங்களுடைய இந்த பரீட்சைகளுக்கு வருகின்ற வினாக்களை நாங்கள் பார்க்கின்ற போது மிக முக்கியமான சில விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த இலங்கையின் கல்வி வரலாறு என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அப்ப அது பண்டைய காலம் மன்னர்களுடைய அல்லது முன்னர் இந்த அரசர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து அது பிறகு காலனித்துவம் என்கின்ற ஒரு நிலைமை இலங்கையில் இருந்தது. எனவே போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் என்று இந்த இலங்கையை 3 சாரார்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அல்லது காலனித்துவத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த காலங்களில் கல்வி தொடர்பான பல்வேறு முன்னெடுப்புகள் அல்லது கல்வி கற்றுக் கொடுக்கின்ற சில பாடசாலைகள் அம்சங்கள் அப்படியான விடயங்கள் எல்லாம் அதிக அளவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் காணலாம். அந்த விடயங்கள் இருக்கின்றது. அதே போன்றுதான் அதனை தொடர்ந்து சுதந்திரத்துக்கு பின்னரான இந்த அதுக்கு பின் தொடர்ந்து வந்த காலப்பகுதிகளிலே இந்த இலங்கையினுடைய கல்வி வரலாற்றிலே பல்வேறு விதமான விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கலாம். எனவே குறிப்பாக இலங்கை கல்வியினுடைய வரலாறு தொடர்பாக நாங்கள் நிறைய விடயங்களை அறிந்து வைத்திருப்பதன் ஊடாக அந்த பரப்பிலே வருகின்ற எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதக்கூடியதாக இருக்கும். இப்ப உதாரணமாக நான் ஒரு விடயத்தை சொல்வதாக இருந்தால், இப்ப பண்டைய கால பௌத்தர் கல்வியை பொறுத்தவரையிலே அங்கே கல்வி வழங்குவதற்கு இருந்த 2 நிறுவனங்களை குறிப்பிடுக, அல்லது ஏதாவது 4 நிறுவனங்களை தந்து 4 பாடசாலை அமைப்புகளை தந்து இது பண்டைய கால பௌத்தர் கல்வி மரபில் காணப்பட்ட ஒரு இதிலே இருக்கின்ற ஒரு கல்வி வழங்கும் நிறுவனத்தை தெரிவு செய்ய வந்தால் எங்களுக்கு அப்ப பண்டைய கால அந்த பௌத்தர்களுடைய கல்வி அமைப்பிலே எப்படியான அந்த நிறுவனங்கள் இருந்தது என்பது எங்களுக்கு தெரியணும். அதே போல இந்துக்களுடைய அந்த கல்வி முறைமை தொடர்பாக சில கட்டமைக்கப்பட்ட சில நிறுவனங்கள் இருந்ததை காணுகின்றோம். அதே மாதிரி தான் இஸ்லாமியர்களுடைய அந்த கல்வி முறைமை பண்டைய காலத்தில் இருந்த சில விடயங்களும் இருக்கிறது. இப்ப குருகெதர என்று சொல்லுவார். அப்ப குருகெதர என்பது பண்டைய காலத்துல பௌத்த கல்வி மரபிலே காணப்பட்ட ஒரு ஆரம்ப நெறி பாடசாலையாக இருந்தது. அடுத்தது பிரிவினாக்கள் என்று சொல்கிறோம், அல்லது பன்சல என்று சொல்கிறோம். அப்ப அப்படி பல்வேறு அமைப்புகள் அங்க இருந்ததை நாங்க என்ன செய்யலாம் அம்சம்னா காணலாம். அப்ப அது ஒவ்வொன்றும் ஆரம்ப கல்வி எது வழங்கியது அல்லது உயர்கல்வி எது வழங்கியது அப்படியான சில விடயங்கள் எல்லாம் அங்க இருக்கின்றது. அப்ப அந்த அது மாதிரி சும்மா உதாரணத்துக்கு நான் அந்த விடயத்தை சொல்றேன். அப்ப அது மாதிரி அது தொடர்ந்து வருகின்ற போர்த்துக்கேயர் இருந்த இலங்கையில கல்வி தொடர்பாக என்ன மாற்றங்களை செய்திருக்கிறார்கள், அது அவர்களுடைய காலத்தில் இருந்த பாடசாலை கட்டமைப்பு எப்படி இருந்தது, அல்லது எப்படி எந்த வகையான பாடசாலைகள் இருந்தது, ஒல்லாந்தருடைய காலத்தில் எப்படி இருந்தது, ஆங்கிலருடைய காலம் என்று அப்ப அப்படியான சில விடயங்கள் இருக்கின்றது. அல்லது நீங்க இப்ப டொனமோர் சீர்திருத்தம் என்று நாங்கள் சொல்கிறோம், அல்லது சோல்பரி சீர்திருத்தம் என்று நாங்கள் சொல்கிறோம். சரிதானே? அப்ப இந்த டொனாமோ இந்த சோல்பரியில எல்லாம் கல்வி தொடர்பாகவும் பல்வேறு முன்மொழிவுகள் அல்லது அந்த சீர்திருத்தங்கள் அல்லது அம்சங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு. எனவே அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கும். அப்ப குறிப்பாக இலங்கை கல்வியினுடைய வரலாறு அந்த பண்டைய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் இருக்கின்ற அந்த மாற்றங்கள் அதில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு விதமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அறிய வேண்டியிருக்கு. அது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி.
இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது இதுல என்னென்றால், இப்ப பொதுவாக இலங்கை கல்வியினுடைய முறைமையில் ஏற்பட்டிருக்கின்ற சில சீர்திருத்தங்கள் அல்லது அம்சங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். இப்ப இலங்கையினுடைய கல்வி முறைமையை பொறுத்தவரையில அங்க ஒவ்வொரு விதமான கல்வி திட்டங்கள் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், CWW கண்ணங்கராவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி முறைமை என்று ஹந்தச என்று சொல்ற ஒரு கல்வி முறைமையை சொல்லுவார். எனவே இந்த ஹந்தசங்கிற கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் என்று சொல்லி கேட்டுட்டு 4 பேர்களை போட்டால் நாங்கள் CWW கண்ணங்கரா தான் இதனை அறிமுகப்படுத்தினார் என்று தெரிந்திருந்தால் தான் அவரை நாங்கள் அந்த விடையை நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னா தெரிவு செய்யலாம். அப்ப அப்படியான பல்வேறு விதமான கல்வி முறைமைகள் உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து வருகின்ற இப்ப சுதந்திரத்துக்கு பின்னரான காலப்பகுதிகளில் நிறைய கல்வி சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. இப்ப இறுதியாக இலங்கையில இந்த டோட்டலி முழுவதுமாக இந்த கல்வி புலத்திலே ஒரு சீரமைக்கப்பட்ட ஒரு கலை திட்டம் கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் இறுதியாக 1997 ஆண்டு. அதற்கு பிறகும் பல்வேறு மாற்றங்கள் வந்தாலும் அந்த 97 ஆண்டைய அந்த கல்வி சீர்திருத்தத்திலே காணப்பட்ட அந்த இதிலே இருந்துதான் சில விடயங்கள் வந்தது. அது முற்றுமுழுதாக மாற்றப்படவில்லை. எனவே இன்றைக்கு இருப்பது 1997 ஆண்டு கொண்டு வரப்பட்ட கல்வி சீர்திருத்தத்தினுடைய அடிப்படைகளில் பல மாற்றங்கள் செய்யப்பட்ட ஒரு கலை திட்டத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம். எனவேதான் உங்களுக்கு இன்றைக்கு தெரியும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க 2023 ஆண்டு அல்லது சில வேளைகளில் 24 ஆண்டாகவும் மாறலாம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஒரு புதிய அப்ப அந்த 97 ஆண்டே கலை திட்டத்திலிருந்து முற்றிலும் வித்தியாசமான அல்லது முழுவதையும் மாற்றி அமைக்கின்ற ஒரு முறையிலே ஒரு கலை திட்டத்தை கொண்டு வருவதற்கான முன்மொழிவுகள் அல்லது அது தொடர்பான வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பல்வேறு விதமான வெள்ளை அறிக்கைகள் என்று இலங்கையிலே இந்த கல்வி புலத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஒவ்வொரு வெள்ளை அறிக்கையிலும் அல்லது ஒவ்வொரு அந்த கல்வி சீர்திருத்த விடயங்களிலும் சில புதிய பாடங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. சில பாடங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறால் விடப்பட்டிருக்கிறது. எனவே அதுகள் பற்றி அப்ப அந்த ஒவ்வொரு முன்ன வந்த ஒரு கல்வி சீர்திருத்தத்துக்கும் அடுத்து வருகின்ற கல்வி சீர்திருத்தத்துக்கும் இடையில இருக்கின்ற வேற்றுமைகள் ஒற்றுமைகள் என்னங்கிற விடயங்களை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும். இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப இதை பொறுத்தவரையில இப்ப சமூக கல்வியும் வரலாறும் அல்லது சமூக கல்வியின் ஒரு பாடம் இருக்கு. பிறகு அது என்ன செய்யப்பட்டிருக்கான்னு சொன்னால் குடியியல் கல்வி, புவியியல் கல்வி, வரலாறு தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. அப்ப சில வேளைகள் இது எப்ப சமூக கல்வின்ற ஒரு தனிய பாடம் இருந்தது அல்லது இது எத்தனையாம் ஆண்டு இப்படி இது திரும்ப அடுத்த கலை திட்டமாக இப்படி மாற்றப்பட்டது என்று சில ஆண்டுகளை கூட எங்கள்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு தெரியும், இப்ப எதிர்வார காலத்துல திரும்ப என்ன செய்ய போறாங்களாம் அப்படின்னு சொன்னால் இந்த புவியியல் குடியியல் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வர அந்த ஏற்பாடு என்ன செய்யலாம் சொன்னால் இந்த 2023 ஆண்டு இந்த திட்டத்துல அதை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இருப்பதா சொல்லியிருப்பாங்க. எனவே அப்ப அந்த கலை திட்ட மாற்றங்கள் தொடர்பான அந்த விடயங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அறிந்திருப்பது இந்த கல்வி பொது அறிவு சார்ந்த அந்த வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு எங்களுக்கு அது வாய்ப்பு ஏற்படும். அது ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது என்னென்றால் இந்த பிலோசபர்ஸ், இந்த கல்வி புலத்திலே பல்வேறு விதமான தத்துவங்களை சொன்ன தத்துவவியலாளர்கள் அல்லது கல்வி முறைமைகள் பற்றி பேசியவர்கள். அப்ப அவர்கள் எழுதிய நூல்கள், அவர்களுடைய கருத்துக்கள், அவர்கள் வாழ்ந்த காலங்கள் என்று பல்வேறு விடயங்கள் என்ன இருக்காம சொன்னால் அப்ப அப்படியான விடயங்களை நாங்க என்ன வேண்டி இருக்காம சொன்னால் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வாதத்தின் அடிப்படையில தான் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இப்ப உதாரணமாக பிளட்டோவை எடுத்துக்கொண்டால் அல்லது அரிஸ்டோட்டிலை எடுத்துக்கொண்டால் அல்லது ரூசோவை அல்லது கார்ல் மார்க்ஸ் அல்லது ஜான் டூயி அல்லது மகாத்மா காந்தி இப்படின்னு நாங்க என்ன செய்யலாமா சொன்னால் அப்படி அடுக்கி கொண்டே போகலாம். அப்ப அந்த கல்வி தத்துவவியலாளர்கள் அல்லது பொதுவாக உங்களுக்கு தெரியும், இந்த தத்துவவியலாளர்கள் நீங்கள் அரசியல் பாடத்தை கற்கின்ற போது சில வேளை பிளேட்டோவை நீங்க அங்க படிச்சுப்பீங்க அல்லது கார்ல் மார்க்ஸை படிச்சுப்பீங்க அல்லது நீங்க இப்ப ஒழுக்கவியலை படிக்கின்ற போது அங்க நீங்க பிளேட்டோவை காண்பீர்கள். சரிதானே? அப்ப அதே போன்றுதான் இந்த கல்வி. அப்ப பல துறைகளிலேயும் அவர்கள் கால் பதித்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே கல்வி தொடர்பாக பொதுவாக இந்த கல்வி பொது அறிவுங்கின்ற போது அந்த புலத்திலே அவர்கள் சொன்ன கருத்துக்கள் அல்லது அவர்களுடைய கலை திட்டங்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கலை திட்டம் அல்லது ஒவ்வொருவரும் ஆசிரியர்களுடைய எப்படி அந்த ஆசிரியர் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆசிரியர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். அப்ப அது ஒரு பரந்த அப்படி ஒரு பகுதி இருக்கிறது. இன்னும் ஒரு பகுதியை நாங்கள் சொல்லலாம் என்றால்
இந்த கல்வி கொள்கைகள், கோட்பாடுகள், அது பற்றிய சில விடயங்கள், இப்ப கல்வி வழங்கப்படுகின்ற முறைமைகள் அல்லது கல்வியோடு தொடர்பட்டிருக்கின்ற பல்வேறு விதமான அந்த சிஸ்டம்ஸ், அதுகள் தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கலாம். இப்ப உதாரணமாக உங்களுக்கு தெரியும், முறைசாரா கல்வி என்று சொல்கிறார்கள். அதாவது ஃபார்மல் எஜுகேஷன் அல்லது நான் ஃபார்மல் எஜுகேஷன் அல்லது இன்ஃபார்மல் முறைசாரா கல்வி, முறை கல்வி என்று அப்படி கல்வி வழங்குகின்ற பல முறைமைகள் இருக்கு. சமாதான கல்வி என்று சொல்கிறார்கள், அல்லது வாழ்நாள் நீடித்த கல்வி என்று சொல்கிறார்கள், அல்லது கலாசார கல்வி என்று சொல்கிறார்கள், சரிதானே, அல்லது தொலைக்கல்வி என்று சொல்கிறார்கள், அல்லது மீள்நிகழ் கல்வி என்று சொல்கிறார்கள். இப்படி கல்வி தொடர்பான பல்வேறு விதமான எண்ணக்கருக்கள் அல்லது அது தொடர்பான கொள்கைகள், கோட்பாடுகள், அப்படியான விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்கள்ல நாங்க கவனம் செலுத்தி, அப்ப என்ன சொல்லப்படுகின்ற சொற்கள், இந்த சொற்பதங்கள் எதை குறிக்கிறது, எது பற்றி அது பேசுகிறது. இப்ப சொல்றாங்க, நிலையான அபிவிருத்திக்கான கல்வி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் என்று சொல்லப்படுது. அல்லது உங்களுக்கு தெரியும் குவாலிட்டி எஜுகேஷன், தரமான கல்வி. இந்த பல பிரிவுகள் எல்லாம் பயன்படுத்தப்படுது. அப்படியான அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம். எனவே இந்த கல்வி பொது அறிவிலே தவிர்க்க முடியாத இன்னொரு அம்சம் தான் என்னென்றால், உலகளாவிய ரீதியிலே இந்த கல்வி புலம் தொடர்பாக இருக்கின்ற மாற்றங்கள் அல்லது முன்னேற்றங்கள் அல்லது இந்த கல்வி புலம் தொடர்பாக நடைபெற்றிருக்கின்ற பல்வேறு நிகழ்வுகள், அம்சங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். இப்ப உதாரணமாக சலமங்கா அறிக்கை என்று சொல்வார்கள். இப்ப விசேட தேவையுடையவருடைய அந்த கல்வி தொடர்பாக முதலாக இஸ்பெயினிலே கூட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு. எனவே சலமங்கா மாநாடு எத்தனையாம் ஆண்டு கூட்டப்பட்டது, அல்லது எத்தனையாம் ஆண்டு இந்த மாநாடு நடைபெற்றது, அல்லது சலமங்கா மாநாட்டிலே கல்வி தொடர்பாக முன்மொழியப்பட்ட அம்சங்கள். அப்படியான உலகளாவிய ரீதியிலே மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு விதமான விடயங்கள் இருக்கின்றன. எனவே அந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் தேடி அறிந்து அல்லது அது தொடர்பாக கற்க வேண்டிய அந்த தேவை இருக்கு. அப்படி ஒரு பகுதி இதிலே இருக்கிறது, சரிதானே. அதே போன்றுதான் இலங்கையிலே ஒன்று கல்வி சீர்திருத்தம் என்று சொன்னோம். அதே போன்று இருக்கின்ற அந்த கலை திட்டத்திலே பல்வேறு விதமான புதிய ப்ராஜெக்ட், திட்டங்கள் அல்லது புதிய சில முன்மொழிவுகள், அம்சங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த விடயங்கள் இருக்கின்றன. அது பற்றி பார்க்க வேண்டியிருக்கும். இப்ப உதாரணமாக சொல்வதாக இருந்தால், லைட் ஹவுஸ் ஸ்கூல் என்ற ஒரு சிஸ்டத்தை இலங்கையில் அறிமுகப்படுத்தினாங்க, வெளிச்ச வீட்டு பாடசாலை. அப்ப அந்த வெளிச்ச வீட்டு பாடசாலைகள் என்றால் என்ன, அது என்ன விஷயம்ங்கிற தொடர்பாக எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், சரிதானே. அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், நவோதய ஸ்கூல் என்ற ஒரு திட்டத்தை இலங்கையில் என்ன சொன்னாங்களா சொன்னால் அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப அந்த நவோதய திட்டம் என்றால் என்ன, அப்ப சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் என்ன, பிள்ளை நேய அல்லது சிறுவர் நேய பாடசாலை என்ற பாடசாலை அமைப்பு, அப்படி ஒரு எண்ணக்கரு இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும், இப்ப பாடசாலைகள் தவசனி ஸ்கூல் அப்படி சொன்னால் இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப அந்த ஒரு விடயம் இருக்கு. அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இப்ப தேசிய பாடசாலைகள்ங்கிற ஒரு விஷயத்த அண்மையில கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னுக்கு பொந்தம பாசல, அதாவது லங்கம பாசல, பொந்தம பாசல அருகில் உள்ள பாடசாலை திறந்த பாடசாலை என்கின்ற ஒரு திட்டம் இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே இப்ப தாராடிமல் கல்வியின் அமைச்சு செயலாளராக இருக்கின்ற போதுதான் இந்த லைட் ஹவுஸ் ஸ்கூல் என்கின்ற அந்த சிஸ்டம் இலங்கையில நடைமுறை. இப்படி இலங்கை கல்வி புலத்திலே இப்படி புதுதாக கொண்டு வரப்பட்ட ப்ராஜெக்டுகள், அப்படியான அந்த விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் தேடி ஆராய வேண்டிய அல்லது அந்த விடயங்கள் தொடர்பாக கற்க வேண்டிய அந்த விடயம் இருக்கும். அடுத்தது இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது இந்த கல்வி புலத்தை பொறுத்தவரையிலே, கலை திட்டம். அப்ப இந்த கலை திட்ட அம்சங்கள், அந்த கலை திட்டத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள், ஒரு கலை திட்டத்திலே உருவாக்கத்திலே தாக்கம் செலுத்துகின்ற காரணிகள், சரிதானே, ஒரு கலை திட்டத்தினுடைய வகை, அப்படி பல்வேறு விடயங்களை நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் அதுல பார்க்கலாம். அப்ப அப்படியான ஒரு பகுதி இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது என்னென்றால், இந்த கல்வியியல் துறையிலே பல்வேறு விதமான பாடத்தொகுதிகள் இருக்கிறது. கல்வி உளவியல் என்று இருக்கிறது, கல்வி சமூகவியல் என்று இருக்கிறது, கல்வி அளவீடும் மதிப்பீடும் என்று இருக்கிறது. இப்படி என்ன கல்வி வழிகாட்டல் ஆலோசனை என்று சொல்லலாம், சரிதானே. அப்ப இப்படியான பல்வேறு இந்த கல்வியல் துறையிலே பல்வேறு விதமான பாட பரப்புகள் இருக்கின்றன. அந்த
பாடப்பரப்புகள் தொடர்பாகத்தான் நீங்கள் எதிர்வருகின்ற இப்ப பிஇடி ஒன்றிலே இணைகின்ற ஒருவர் அல்லது பிஜிடியிலே இணைகின்ற ஒருவர் அல்லது எம்இடியிலே இணைகின்ற அல்லது எம்பிஎல் எஜுகேஷன் அல்லது எஜுகேஷன்ல பிஹெச்டி அப்படியான பகுதிகளில் கற்க போறார். அந்த விடயங்களை தான் படிக்க போகிறார். ஆனால் அது பற்றிய ஒரு மேலோட்டமான தெளிவு அறிவு நமக்கு இருப்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். ஏனென்றால் அதுகளையும் சில விடயங்களை டச் பண்ணி சில கேள்விகள் வந்திருப்பதை எங்களால காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்படி ஒரு பரந்த அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இந்த பொதுவாக பொது அறிவு என்பது மிகப்பெரியதொரு கடல். அதிலே நீந்தி கரைகேறுவது என்பது என்னை பொறுத்தவரையிலே ஒரு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அது இப்ப அதுக்குன்னு நாங்க ஒரு குறித்த ஒரு சிலபஸ இதுதான் பொது அறிவுக்கான சிலபஸ் என்று எங்கும் அறிமுகப்படுத்த முடியாது. அது உங்களுக்கு தெரியும். பொதுவான போட்டி பரீட்சைகளை இருக்கின்ற பொது அறிவுகளை பொறுத்தவரையிலே அது எல்லா பரப்பு சார்ந்த சினிமாவாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அல்லது அது மொழி சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது அது இப்படி எந்த துறை சார்ந்த வரலாற்று சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், எந்த துறை சார்ந்த விடயங்களும் அதிலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது பொதுவாக பொது அறிவு. எனவே கல்விசார் பொது அறிவு என்கின்ற போது அந்த பரந்த பொது அறிவு என்கின்ற அந்த கடலில் இருந்து இன்னும் ஒரு பகுதி தான் அந்த கல்வி பொது அறிவு என்று சொல்றது. அதுவும் நான் ஏற்கனவே சொன்னதை போன்று சாதாரணமான ஒரு குறுகிய வட்டத்தை சார்ந்த ஒரு விடயம் அல்ல, அதுவும் ஒரு பரந்த ஒரு விடயமாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். எனவே நான் இந்த விடயங்களை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்றால், ஒரு பொது அறிவு சார்ந்த விடயங்களை தேடுகின்ற நீங்கள் அல்லது இந்த கல்விசார் பொது அறிவிலே பரிச்சயத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் இப்படியான பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நீங்கள் ஆராய்ந்து தேடி அல்லது அது பற்றிய விடயங்களை நீங்கள் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதே போலதான் அந்த கல்வி நிர்வாகம் அல்லது முகாமைத்துவம் என்கின்ற விடயம், அது தொடர்பிலும் பல கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எமிஸ் என்று அண்மை காலங்களிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே எமிஸ் என்கின்ற அந்த பதப்பிரயோகத்தினுடைய முழு வடிவம் யாது என்று என்ன செய்யலாம் சொன்னால் கேட்கப்படலாம். இது கல்வி முகாமைத்துவ நிர்வாக அம்சங்களிலே அண்மை காலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சிஸ்டம். சரிதானே? தரவுகளை இதை செய்வதற்காக வேண்டி செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சிஸ்டம். அப்ப அதே போன்றுதான் இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு பாடசாலையினுடைய முகாமைத்துவ கட்டமைப்பு அல்லது இலங்கையினுடைய இந்த கல்விசார் நிர்வாக அமைப்பு அல்லது அதிலே காணப்படுகின்ற கட்டமைப்பு என்று அப்படி பல்வேறு பகுதிகள் இருக்கின்றன. எனவே இந்த விடயங்கள் தொடர்பாகவெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். பாடசாலைகளுடைய வகைப்பாடுகள், அப்ப அது என்னென்ன வகையான பாடசாலைகள் காணப்படுது, அல்லது இப்ப இலங்கையில கல்வி வழங்குகின்ற நிறுவனங்கள், அதுவும் ஒரு மிக பிரதானமான ஒரு பகுதி. இப்ப பாடசாலைகள் இருக்கின்றன, அதே போன்று உங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, அதே போன்று சட்ட கல்லூரி இருக்கிறது, அதே போன்றுதான் இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் தொழில்நுட்ப கல்வியை வழங்குகின்ற பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றன. காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அதாவது கல்வியல் கல்லூரிகள் இருக்கின்றன. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கல்வியிலே இலங்கையிலே காணப்படுகின்ற கல்வியல் கல்லூரிகள் எத்தனை என்று கூட என்ன கேட்கப்படலாம். சரிதானே? அப்ப அப்படியான அந்த விடயங்கள் எல்லாம் இதுல இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் அம்சனா பார்க்கலாம். அப்படி நீங்க இந்த விடயங்களை எல்லாம் நீங்க பரிச்சயம் பெற வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த விடயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைக்கு ஒரு சில கேள்விகளோடு நாங்கள் சங்கமித்து சில விடயங்களை பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில கல்விசார் பொது அறிவுங்கிற விடயத்துல முதலாவதாக நாங்க இங்க ஒரு கேள்வியை வினாவை பார்ப்போம். அதுல ஒன்று என்னென்றால், இலங்கையில் முதல் பாடசாலை எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? எங்களுக்கு தெரியும், பாடசாலைகளை பொறுத்தவரையிலே பண்டைய காலத்திலிருந்து நாங்கள் சொன்னோம், சரியானே, குருகேதர குருவின் வீடு என்கின்ற அந்த சிஸ்டத்திலே இருந்து பல்வேறு விதமான முறைமைகள் இருந்தாலும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே, சரிதானே, அது ஒரு அரச ஆதரவு அல்லது அப்படியான ஒரு அந்த அமைப்போடு இலங்கையிலேயே முதலாவது பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எத்தனையாம் ஆண்டு என்பதுதான் எங்களுடைய கேள்வி. சரிதானே? இதற்கு இங்கே 1610 ஆண்டு என்ற ஒரு விடை இருக்கிறது, 1712 ஆண்டு என்ற ஒரு விடை இருக்கிறது, 1814 ஆண்டு, 1910 ஆண்டு என்று ஒரு விடை இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்.
எனவே இதுல சரியான விடை என்னென்றால் இந்த மூன்றாவது விடையாக இருக்கின்ற 1814ஆம் ஆண்டு தான் இலங்கையில ஒரு முறைமைப்படுத்தப்பட்ட முதலாவது பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது என்று வரலாறுகள் சொல்கிறது. எனவே 1814 என்று இருக்கின்ற இந்த மூன்றாவது விடயத்தை நாங்க என்ன சொல்றோம் இந்த கேள்விக்கு தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. பெரும்பாலும் இந்த தேசிய கல்வி நிர்வாகம் நடத்திய இந்த பிஇடி நுழைவு பரீட்சைக்கான இந்த பரீட்சையிலே பெரும்பாலும் இந்த வினாக்களுடைய விடைகளை தெரிவு செய்து பக்கத்திலே இருக்கின்ற பிரேக்கெட்டுக்குள்ள இருக்கின்ற புள்ளிக்கோட்டிலே எழுதுகின்ற ஒரு முறைமைதான் பொதுவாக பின்பற்றப்பட்டு வந்திருக்கின்ற அந்த பாஸ் பேப்பர்கள் இருக்கிற சில விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் சில வேளைகளில் அந்த வினாக்களை தெரிவு செய்து என்ன அதற்கு கீழே கோடு போற அப்படியாகும் சில வரலாம். அது சிஸ்டம் எப்படியும் இருக்கலாம். பெரும்பாலும் இந்த பரீட்சைகளை பொறுத்தவரையிலே தேர்வு வினாக்கள், அதாவது பல் தேர்வு வினாக்கள், இந்த MCQ சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் அதிக அளவு வாரத்தை நாங்க என்ன செய்யறோம் அம்சனா பார்க்கிறோம். சரி, சில நேரங்கள்ல இந்த முதுமானி கல்வி முதுமானி பட்ட அந்த கற்கை நுழைவு பரீட்சையில ஒரு இந்த ஒன்வர்ட் ஆன்சர், அதாவது ஒரு 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 வரியிலே அல்லது ஒரு சொல்லிலே சில விடைகளை எழுதக்கூடிய அப்படியான அல்லது 2 சொற்களை எழுதக்கூடிய அந்த கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கின்ற அந்த விஷயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே பொதுவாக தெரிவு வினாக்கள், இந்த பல்தேர்வு வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. அப்படித்தான் அந்த கேள்விகள் எல்லாம் பெரும்பாலும் வந்திருக்கிறது. எனவே நீங்கள் இப்படியான விடயங்களை பார்க்கலாம். அடுத்தது சாக் பல்கலைக்கழகம். இந்த சாக் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது என்கின்ற அடுத்த கேள்வி. அப்ப இதுல நேபாளம், இந்தியா, பூட்டான், பாகிஸ்தான் என்று இருக்கிறது. சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரியணும் என்னென்றால், இப்ப முதல் சாக் நாடுகள் என்று எங்களுக்கு தெரியும். அப்ப அது ஒரு பொது அறிவு தான். இப்ப கல்வியல் சார்ந்த பொது அறிவு அல்லாத ஒரு விடயம் தான் இப்ப சாக் என்கின்ற அமைப்பு. அப்ப அதனுடைய தலைமைச் செயலகம் எங்க இருக்கிறது, அதில் எத்தனை நாடுகள் அங்கம் வைத்திருக்கிறது, அல்லது புதிதாக அதில் ஏதாவது ஒரு நாடு இணைக்கப்பட்டிருக்கிறதா என்று இந்த சாக் தொடர்பான இந்த நிறைய விடயங்களை நீங்க என்ன செய்யலாம் அமைச்சனா பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இங்க இந்த சாக் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து சாக் பல்கலைக்கழகம், தெற்காசிய இந்த நாடுகளுக்கான ஒரு பல்கலைக்கழகம் ஒன்றை என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால் உருவாக்கி இருக்கிறார்கள். அப்ப அந்த பல்கலைக்கழகம் எங்கே இருக்கிறது என்றுதான் இங்க கேள்வி. அது இந்தியாவுல புதுடில்லியில் என்ன செய்யப்பட்டிருக்கான்னு சொன்னால் அது அமைக்கப்பட்டது. எனவே சில நேரங்களில் சில தலைநகரங்களை கூட என்ன காத்மாண்டு, கொழும்பு அப்படிப்பட்ட தலைநகரங்களை மட்டும் போட்டு இருக்கலாம் அந்த கேள்வி. அப்ப அது இப்ப இந்தியாவில இருக்குண்டா இந்தியாவில எங்க, புதுடில்லியில இருக்கு. அப்ப இது எங்க இருக்குங்கிறத கூட நாங்க நுணுக்கமாக சில விடயங்களை அறிந்து வைத்திருப்பது இந்த இப்படியான கேள்விகளுக்கு விடை எழுவதற்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு தெரியும், ஒரு கல்வி திட்டம் உருவாக்குவதாக இருந்தால் அங்க தேசிய கல்வி இலக்குகள் என்ன செய்யப்படும் சொன்னால் நிர்ணயிக்கப்படும். இப்ப இலங்கையில தற்போது இருக்கின்ற கலை திட்டத்தை பொறுத்தவரையில இந்த தேசிய கல்வி இலக்குகள் என்று சில இலக்குகள் என்ன செய்யப்பட்டிருக்கான்னு சொன்னால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். இப்ப நேரத்தோட ஃபரூஸ் சொன்ன மாதிரி இதுல நிறைய பேர் நீங்க இருக்கிறங்கிறதுக்காக வேண்டிதான் அவர் எல்லாரையும் என்ன மியூட் பண்ணி வைத்திருக்கிறார். நாங்க கொஞ்சம் ஒரு நாங்க எங்களோட ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு ஒரு 5 நிமிடங்கள் அல்லது ஒரு 10 நிமிடங்கள் இருக்கிற வேளையில ஒரு சின்ன டிஸ்கஷனை செய்யலாம் நான் நினைக்கிறேன். சரிதானே? அப்ப அந்நேரம் எல்லோரும் மைக்கையும் அவர் எடுத்து விடலாம். அப்ப அந்நேரம் அந்த மைக்கில இருந்து நீங்க உங்களோட ஒன் பண்ணி நீங்க என்ன செய்யலாம் சொன்னா பேசக்கூடியதாக இருக்கும். இப்ப சில விடயங்களை நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஆனா உண்மையா நாங்க இது வரைக்கும் பல கிளாஸ்களை நடத்தி இருக்கிறோம். அந்த கிளாஸ்ல பொதுவாக நாங்க ஒரு கலந்துரையாடின அடிப்படையில தான் அந்த இதுகளை நாங்க அதிக அளவு நடத்தி இருக்கிறோம். இப்போ உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் அப்படியே நிவர்த்தி செய்து போற ஒரு அடிப்படையிலான அது எதிர்பார்க்கின்ற அப்படி கிளாஸ்கள் இருந்தா தொடர்ந்து அப்படித்தான் அது போகும். இன்றைக்கு நாங்க என்ன செய்வோமா சொன்னால் கொஞ்சம் முடிவடைவதற்கு ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னுக்கு உங்களுடைய பல சந்தேகங்கள், உங்களுடைய சில விடயங்களையும் கருத்துக்களை நாங்க இதுல பகிர்ந்து கொள்வதற்கு இடம் அளிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்ப இப்ப தற்போது இருக்கின்ற இலங்கை கல்வி திட்டத்தில் இருக்கிற தேசிய கல்வி இலக்குகள் எத்தனைங்கிறது தான் கேள்வி. அப்ப இதுல நீங்க இப்ப சில நேரங்கள் இப்ப இதுல நிறைய பேரு நீங்க நிறைய இதுல இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஆசிரியர்களாகத்தான் அல்லது இந்த கல்வி புலம் சார்ந்த
இந்த சேவையில ஈடுபடுகின்றவர்களாக நீங்க இதுல இருப்பீங்க. ஒரு துரதிர்ஷ்டவசம் என்னண்டா, சில நேரம் இந்த கல்வி புலத்திலே அல்லது இந்த ஆசிரியர் தொழிலிலே இருக்கின்ற சிலருக்கு கூட இந்த தேசிய கல்வி இலக்குகள் சரியாக எத்தனை என்று வரையறுத்து கூற முடியாத சூழல் சில நேரம் இருக்கிறத நாங்க என்ன செய்யறோம், சில இடங்கள்ல அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிலர் 8 என்று சொல்கிறார்கள், சிலர் 9 என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்போது இருக்கின்ற தேசிய கல்வி ஆணைக்குழு அறிக்கையில 2003ஆம் ஆண்டிய அந்த அறிக்கையின் படி இப்போது இருக்கின்ற தேசிய கல்வி இலக்குகள் 8 இலக்குகள் தான் இருக்கிறது. எனவே இங்க 3வது கேள்விக்குரிய விடை சரியான விடையதாம், 2வது விடை 8. ஆனால் இதற்கு முன்பு 9 தேசிய கல்வி இலக்குகள் என்ன செய்யப்பட்டிருக்காமல் உருவாக்கப்பட்டது. பிறகு 2023ஆம் ஆண்டு வரை இருக்கின்ற இந்த கல்வி சீர்திருத்தத்திலே 6 தேசிய இலக்குகள் தான் உருவாக்கப்படும் என்கிற ஒரு முன்மொழிவு இருக்கிறதையும் நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நீங்க இந்த விடயங்களை சிலவேளை இப்ப தற்போது இருக்கின்ற தேசிய கல்வி இந்த இலக்குகள் எத்தனை என்றா எங்களுக்கு தெரியணும், சரியா சொல்லணும். நாங்க என்னடால் 8 இலக்குகள், அல்லது சிலவேளை இதற்கு முன்பு சில ஆண்டுகளை குறிப்பிட்டு சில விடயங்களை இது பண்ண வந்தால் அதுல எத்தனை இருந்தது என்றால் எங்களுக்கு என்ன சொல்லணுமாம் சொன்னால் அதுகளை எல்லாம் அப்ப இதுக்கு முன்னுக்கு இருந்தது எத்தனது என்கிற விஷயங்களை எல்லாம் நாங்க அப்ப ஆழமாக அந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப தேசிய கல்வி இலக்குகள் 8 என்று இருந்தாலும் அந்த ஒவ்வொரு இலக்கும் எதை சொல்கிறது என்பதை நாங்கள் ஒரு மேலோட்டமாக தெரிந்திருப்பது கூட மிக முக்கியம். இதுல சில பரீட்சைகள்ல கூட இப்ப தேசிய கல்வி இலக்கின் 2வது தேசிய கல்வி இலக்கின் 2வது அம்சம் எதனை அடிப்படையாக சொல்கிறது என்றுட்டு சில விடைகளை என்ன செய்யலாம் சொன்னால் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே அந்த 8 விடயங்களையும் நாங்கள் சாரம்சமாக பார்க்கின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப உங்களுக்கு தெரியும், 1வது விஷயம் என்பது இந்த மனித கௌரவம் அல்லது மனித கண்ணியம், அடுத்த தேசிய பிணைப்பு, அந்த ஒற்றுமை, சமாதானம், அந்த விடயங்களை மேம்படுத்துவது தொடர்பாக இந்த 1வது தேசிய கல்வி இலக்கு குறிப்பிடுவதை பார்க்கலாம். 2வது தேசிய கல்வி இலக்கு என்ன சொல்லுதாம் சொன்னால் இந்த மாறி வருகின்ற உலகத்துக்கான சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய வகையில இந்த தேசிய பாரம்பரியத்தையும் அதையும் அங்கீகரித்த வண்ணம் ஒரு மனிதனை உருவாக்குறது என்று அது சொல்லும். 3வது மனித உரிமைகள் மதிப்பளித்தல் தொடர்பாக தங்களுடைய கடமைகள் அல்லது தங்களுடைய உரிமைகள் அது தொடர்பாகவும் தங்களுடைய கடமைகள் தொடர்பாகவும் அந்த 3வது இலக்கு சொல்றதை பார்க்கலாம். இப்ப 4வது இலக்கு ஒரு உடல் நலனுள்ள விழுமியங்களை மதிக்கின்ற ஒரு மனிதன் என்ன செய்யணும் உருவாக்கணும் என்று சொல்லு. 5வது இலக்கு இந்த ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு சமநிலை ஆளுமை, அப்ப பேலன்சிங் பர்சனாலிட்டி. அப்ப அவருக்கு கூட ஒரு ஆக்க சிந்தனை, ஒரு ஒரு பொறுப்பு கூற வகை கூறுகின்ற ஒரு தத்துணிவு, அப்படியான ஒரு பிள்ளை அல்லது அப்படியான ஒரு மனிதனை இந்த கல்வி திட்டம் உருவாக்கணும் அது சொல்லு. அப்ப அப்படியான ஒரு விஷயம். அப்ப 6வது நீங்க பாத்தீங்களா சொன்னால் இப்ப இலங்கையில பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிக்கக்கூடிய, சரிதானே, அப்ப தனிநபர் தேசத்துக்கான வாழ்க்கையில தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு மனிதனை உருவாக்குறது சொல்லு. 7வது பாத்தீங்களா சொன்னால் இந்த தனிநபர் என்ன செய்யணும் சொன்னால் மாற்றங்களுக்கு ஏற்ப இணங்கி வாழ்றதுக்கும் மாற்றத்தை முகாமை செய்யறதுக்கும் அப்ப நாளாந்தம் அப்டேட் என்ன செய்தாம் சொன்னால் பல விடயங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. எனவே அதை மேனேஜ் பண்ற ஒருவராக என்ன செய்யணும் சொன்னால் அந்த புள்ளி உருவாக்கப்படணும் அந்த 7வது இலக்கு சொல்லு. அப்ப 8வது இலக்கு என்ன சொல்லுவாம் சொன்னால் இந்த நீதி, சமத்துவம் அல்லது பரஸ்பர மரியாதை, இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டோ அது சர்வதேச சமூகத்துக்கு ஏற்ற வகையில வாழுகின்ற ஒரு மனிதனை உருவாக்குதல் என்கின்ற அந்த இலக்குகளை சொல்லும். அப்ப சில வேளைகள்ல இந்த தேசிய கல்வி இலக்குகள் எங்கே காணப்படுகிறது என்று ஒரு 100க்கும் மேற்பட்ட ஒரு டீச்சர்ஸ் இருந்த ஒரு ப்ரோக்ராம்ல கேட்ட போதோ அது புத்தகங்கள்ல காணலாம் என்று சொன்ன ஆசிரியர்களும் இருக்கிறார். எனவே உங்களுக்கு தெரியும், லேசா நீங்க இதை பார்க்கலாமான்னு சொன்னால் எங்க பார்க்கலாம்னு சொன்னால் ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியில நீங்க பார்க்கலாம். அதாவது நாங்க டிம் என்று சொல்லுவோம், டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் என்று சொல்லுவோம். அதுல நீங்க என்ன செய்யலாமான்னு சொன்னால் இதை பார்க்கலாம். அப்ப எங்களுக்கு இப்ப தெரியும் தேசிய கல்வி இலக்குகள், தற்போது இருக்கிற தேசிய கல்வி இலக்குகள் 8 என்று எங்களுக்கு தெரியும்.
அடுத்தது சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் யார் என்று கேட்கப்பட்டிருக்கு. எனவே இங்க இதெல்லாம் சும்மா லேசாயிர விஷயம். இப்ப இலங்கையில முதலாவது கல்வி அமைச்சர் யார் என்று கேட்டால் CWW கண்ணங்கராண்டு சொல்லலாம். ஆனால் இது கேட்கப்பட்டிருக்கிறது என்றால் சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர். அப்ப நுகேவல என்பதுதான் சரியானபடியாக இருக்கும். எனவே இந்த 4வது கேள்விக்குரிய விட 2வது விட. அடுத்தது இலங்கையின் சிறந்த ஆசிரியருக்கு வழங்கப்படும் விருது எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இப்ப குருதீபம், ரத்தின தீபம், கலாபூஷணம், குருபிரதிபா பிரபா. இப்ப இது பெரும்பாலும் ஆசிரியர் புலத்தில் இருக்கின்ற நிறைய பேருக்கு இது தெரிந்திருக்கும். எனவே இப்ப ஜெனரல் நாலேஜ் பொது அறிவை பொறுத்தவரையிலே இதுவும் ஒரு கேள்வியாண்டு நாங்க இதெல்லாம் ஒரு கேள்வியாண்டு நினைக்கிற சில கேள்விகளும் வரும். ஏன் வருமாம் என்றால் பரீட்சை எழுதுகின்ற எல்லோரும் ஒரு அளவு செட்டிஸ் ஆகிற ஒரு சில விஷயங்கள் அதில் உட்படுத்தப்படுகிறதுக்கு அப்படி சில விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த 5வது கேள்விக்கு இந்த இலங்கையில ஆசிரியர்களுக்கு சிறந்த ஆசிரியருக்கு வழங்கப்படுகிற விருது என்று சொன்னால் குரு பிரதிபா பிரபாங்கிற விருதுதான். கலாபூஷணம் என்றும் இலங்கையில ஒரு விருது வழங்கப்படுது. அதே கலைஞர்களுக்காக கல்ச்சரல் மினிஸ்ட்ரியால வழங்கப்படுகின்ற விருது. அப்ப ரத்தின தீபம். அப்ப அப்படி அந்த விருதுகள் தொடர்பாக சில விஷயங்களை பொது அறிவில நிறைய விடயங்களை நீங்க பார்க்கலாம். இங்க ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிற விருது என்றால் குரு பிரதிபா பிரபா என்று சொல்ற விருது. எனவே அது 5வது கேள்விக்கு 4வது விடையத்தான் நாங்க சொன்னால் தெரிவு செய்ய வேண்டியிருக்கு. அடுத்த பாருங்க, ஆரம்ப கல்வி திட்டத்தில் முதன்மை நிலை 2 குறித்து நிற்பது. உங்களுக்கு தெரியும் இந்த பிரைமரி எஜுகேஷன் நான் சொன்ன 1997ஆம் ஆண்டு சந்திரிகா அம்மையார் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது ஜனாதிபதி ஆணைக்குழு கொண்ட இலங்கையில நிறுவி அந்த ஆணைக்குழுவின் ஊடாக பல சிபாரிசுகளை பெற்றுத்தான் என்ன செய்யப்பட்டிருக்காமல் இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் உருவாக்கப்பட்டது. 1998 அது என்ன செய்யப்பட்டிருக்காமல் கம்பஹாவில வெள்ளோட்டமாக முதலாவதாக கம்பஹா மாவட்டத்தில் தான் என்ன செய்யப்பட்டிருக்காமல் அந்த கலை திட்டம் அமல்படுத்தப்பட்டது. 1999 இருந்தால் இலங்கையில ஏனைய பிரதேசங்களுக்கெல்லாம் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது நாங்க என்ன செய்யறோம் காண்றோம். இந்த கலை திட்டத்தில இந்த ஆரம்ப கல்வி திட்டத்தை பொறுத்தவரையில கிரேட் 1 to 5 அதாவது ஆண்டு 1 தரம் 1 5ஆம் தரம் வரைக்குமான அந்த வகுப்புகளை முதன்மை நிலை 1, முதன்மை நிலை 2, முதன்மை நிலை 3 என்று 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் காணலாம். அப்ப அதுல இந்த முதன்மை நிலை 2 என்பது குறித்து நிற்பது எது என்பதுதான் எங்களோட கேள்வி. எனவே எங்களுக்கு இதுல தெரியணும்டோ முதன்மை நிலை 1 என்று சொல்வது எது என்றால் தரம் 1ம் தரம் 2ம் அது 2ஐயும் சேர்த்து நாங்க சொல்லுவோம் முதன்மை நிலை 1 என்று சொல்லுவோம். எனவே இந்த முதன்மை நிலை 1க்கு ஒரு ஆசிரியர் தான் அந்த 2 வருடங்களும் கற்பிக்கணும் என்று சொல்லுவோம். இதுல அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகள் சில கற்றல் தேர்ச்சிகள் இருக்கு. அப்ப அந்த கற்றல் தேர்ச்சிகள் அந்த 2 வருடங்களுக்குமானதாகத்தான் இருக்கும். அப்ப இப்ப முதன்மை நிலை 1க்குரிய அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகள் எத்தனை வேண்டும் என்ன செய்யலாம் கேட்கப்படலாம். அது அண்மையில அது மாற்றப்பட்டிருக்கு. அப்ப அந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இதுல முதன்மை நிலை 2 என்பது எதென்றால் தரம் 3ம் 4ஐயும் முதன்மை நிலை 2 என்று சொல்லலாம். முதன்மை நிலை 3 என்பது தரம் 5 மாத்திரம். எனவே இந்த 6வது கேள்விக்குரிய விடை எதென்றால் 3வது விடைதான் இந்த 6வது கேள்விக்குரிய விடையாக இருக்கும். முதன்மை நிலை 2 என்பது குறிக்கிறது எதையாம் என்று சொன்னால் இந்த தரம் 3ஐயும் 4ஐயும் குறிக்கும். அடுத்தது பாருங்க, தேசிய தொழில் தகமை NVQ முறைமையை அறிமுகப்படுத்திய நாடு எங்களுக்கு இப்ப தெரியும். ட்ரெண்ட் இருக்கு, SLQF இருக்கு, ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் இருக்கு. இலங்கையில இந்த வளமையான பாடசாலை ஏனைய பல்கலைக்கழக அப்படியான அந்த கல்விய இப்படி ஒரு என்ன லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 என்ன இலங்கை இந்த கல்வி தொடர்பான ஸ்ரீலங்கா என்ன குவாலிஃபிகேஷன் அந்த ஃப்ரேம்வொர்க் SLQF இருந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி இந்த NVQ இருக்கு. அப்ப இந்த நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது இத இலங்கையில அது இருந்தாலும் பொதுவாக உலகளாவிய ரீதியில் அந்த விஷயம் இருக்கிறது. இதை அறிமுகம் செய்த நாடு எது என்பதுதான் கேள்வி. இப்ப சில நேரங்களை நாங்க இலங்கையிலானே அது இருக்கு, எனவே இலங்கை நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் நினைத்து விடலாம்.
எனவே இதுக்குரிய சரியான விட எதுண்டா முதலாவது விட இங்கிலாந்து தான் இந்த NVQ என்று சொல்ற இந்த என்ன முறைமையை இது பெரும்பாலும் தொழில் தகமையோட சார்ந்த விடயங்களுக்கு தான் இந்த NVQ கொடுக்கப்படுது. உங்களுக்கு தெரியும் இந்த தொழில்நுட்பம் தொழில் சார்ந்த பல்வேறு கற்கை நெறிகளுக்கு தான் இந்த NVQ வழங்கப்படுறத நாங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் NVQ லெவல் 7 7வது மட்டத்து சான்றிதழ் ஒருவர் பெறுகிறார் என்றால் அது ஒரு பட்ட சான்றிதழாக என்ன செய்யப்படும் சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படும். இலங்கையில உங்களுக்கு தெரியும் ரத்மனாலையில தனிய என யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லி தனியே அதுக்கான ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. இன்னும் அது போன்ற பல்வேறு விஷயங்களை உருவாக்குவதற்கான பல்வேறு திட்டங்கள் எல்லாம் நாட்டில பேசப்படுகின்ற அல்லது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அம்சங்களை எல்லாம் நாங்க பார்க்கிறோம். அப்ப அப்படி ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, 8வது கேள்வி, சர்வதேச எழுத்தறிவு தினம் எப்போது என்று கேட்கப்பட்டது. எனவே நான் ஏற்கனவே அந்த சொன்ன விஷயத்துல இதையும் கொஞ்சம் நான் அந்த நீங்க எந்தெந்த பரப்புகளை படிக்கணும் என்று சொன்னதுல இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், இது பொதுவாக உங்களுக்கு தெரியும் பொது அறிவுல சர்வதேச தினங்கள் அல்லது உலகளாவிய ரீதியில சில தினங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தினங்கள் தொடர்பாக பொது அறிவு சார்ந்த விடயங்களிலே கேள்விகள் கேட்கப்படுவது அது சாதாரணமான ஒரு விடயம். எனவே அது தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அதே நேரம் இங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது என்னென்றால், இந்த கல்வி சார் பொது அறிவு என்கின்ற விடயத்தை பொறுத்தவரையிலே இந்த குறிப்பாக இந்த கல்வி புலத்திலே காணப்படுகின்ற இந்த தினங்கள் தொடர்பாக சில வேளை கேள்விகள் கேட்கப்படலாம். இங்க சர்வதேச எழுத்தறிவு தினம் எப்போது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. விடை ஏப்ரல் 23, அதே போல அக்டோபர் 5, நவம்பர் 17, செப்டம்பர் 8 என்று. ஆனா உண்மையா அந்த 8வது கேள்விக்குரிய விட என்னென்றால் 4வது விட செப்டம்பர் 8ஆம் தேதி தான் சர்வதேச எழுத்தறிவு தினம் என்று சொல்ற தினம். எனவே மற்ற தினங்களை நீங்க இப்ப இதுல இருக்கிற தினங்களை பார்த்தா அதுகளும் சில கல்வி சார்ந்த சில தினங்களோட தொடர்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இப்ப ஏப்ரல் 23 என்று சொல்ற தினம் உலக புத்தக தினம். வழங்கல பேசுறீங்களா? ஓகே. இலங்கை அதாவது இது உலக புத்தக தினம் தான் ஏப்ரல் 23. அதே போல நீங்க பாத்தீங்களா சொன்னால் இதுல அக்டோபர் 5 நீங்க பாத்தீங்களா சொன்னால் உலக ஆசிரியர் தினம். இங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, ஆனா அக்டோபர் 6 தானே ஆசிரியர் தினம் சொல்ல கேள்வி கேட்கலாம். இலங்கையிலான் அக்டோபர் 6ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் பொதுவாக உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் 5ஆம் தேதி. சரிதானே? ஓகே. அடுத்த நவம்பர் 17ஆம் தேதி என்று இருக்கிறது. இப்ப சர்வதேச மாணவர் தினம் என்பது நவம்பர் 17ஆம் தேதி. எனவே இந்த சர்வதேச எழுத்தறிவு தினம் என்பது செப்டம்பர் 8ஆம் தேதி. எனவே 8வது கேள்விக்கு 4வது விடைதான் சரியான விடையாக இருக்கும். பாருங்க, 21ஆம் நூற்றாண்டின் ஆசிரியர்கள் மாணவர்களின் ஆற்றலை கட்டியெழுப்புவதற்கான கருவி என்ற ஒரு கூற்றை சொல்லியிருக்கார் ஒருவர். இந்த கூற்றை முன்வைத்தவர் யார் என்பதுதான் இங்க இருக்கின்ற கேள்வி. 9வது கேள்வி. மகாத்மா காந்தி, அன்னை தெரேசா, அப்துல் கலாம், ஜிடு கிருஷ்ணமூர்த்தி. அப்ப இதுல அப்துல் கலாம் கருத்து தான் இந்த 21ஆம் நூற்றாண்டின் ஆசிரியர்கள் மாணவர்களின் ஆற்றலை கட்டியெழுப்புவர்கள். எனவே நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கல்வி புலம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை சொன்ன என்ன மிக முக்கியமான இந்த உலகத்திலே பலராலும் பேசப்படுகின்ற பலருடைய அந்த விடயங்களும் இதுல சில நேரம் கேட்கப்படலாம். எனவே இந்த எங்களுடைய 9வது கேள்விக்குரிய விட 3வது விட அப்துல் கலாம் என்பது. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன இந்த தத்துவவியலாளர்கள் அல்லது இந்த கல்விசார் இந்த புலத்திலே இந்த கல்வியலாளர்களுடைய அந்த விடயங்களோட தொடர்பான கேள்விகள் கேட்கப்படலாம். ஜோன் டூயி எழுதிய நூல்களில் ஒன்று 10வது கேள்வி. இங்க பாத்தீங்களா, சட்டங்கள் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, அல்லது நவீன உலகிற்கான கல்வி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, மூலதனம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, இன்றைய கல்வி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. இந்த சட்டங்கள்ங்கிற புத்தகத்தை எழுதினால் ஆரம்பிச்சினால் பிளேட்டோ அது மட்டும் இல்லை, நிறைய புத்தகம் எழுதிக்கார். சரிதானே? அப்ப அந்த பிளேட்டோ எழுதின புத்தகங்கள் என்ன என்று சில வேளை பார்க்க வேண்டி வரலாம். இந்த முறை SLTS பரீட்சைக்கு கூட இப்படி என்ன
எழுதின புத்தகங்கள் 2-3 கேட்ட கேள்விகளும் என்ன செஞ்சு காமிச்சனால் வந்ததை காணலாம். அடுத்தது நவீன உலகிற்கான கல்வி. மரியா மொண்டசூரி அம்மையார்ன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கல்வி புலத்தில் இருக்கின்ற இந்த மொண்டசூரி அமைப்புகளை எல்லாம் உருவாக்கியவர், அதுக்கு முன்னோடி என்று சொல்லுவோம். அப்ப அவர் எழுதின புத்தகம் தான், அவர் அனுப்பின புத்தகம் தான் என்னன்னு சொன்னால், அவர் எழுதின புத்தகம் தான் என்னென்றால் நவீன உலகிற்கான கல்வி என்று நாங்க என்ன சொல்லுவோம் சொல்லுவோம். அடுத்ததுல இருக்கு இந்த மூலதனம்ங்கிற புத்தகத்தொழிலாளர் என்றால் கார்ல் மார்க்ஸ். எனவே ஜோன் டூவி என்கின்ற கல்வியலாளர் எழுதின புத்தகம் 4வது இருக்கிறபடிதான் இன்றைய கல்வி என்கிற புத்தகம். இது மட்டுமில்லை, அவர் ஒரு 6-7க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கார். எனவே இப்ப இன்றைய கல்வி என்கிற புத்தகத்தை எழுதினவர் யார் என்று நாங்க தெரிஞ்சாதான் நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் இந்த கேள்விக்கு இலகுவாக விடை எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த 11வது கேள்வி பாருங்க. உலகின் முதலில் ஊனமுற்றோருக்கான பாடசாலை எந்த நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது? இப்படி கேட்கப்படலாம். எனவே இந்த 11வது கேள்விக்கான விடை முதலாவது விடை சுவீடனிலான் முதல்ல என்ன செய்யப்பட்டிருக்கால் இந்த ஸ்பெஷல் நீட் விசேட தேவையுடையோருக்கான பாடசாலை முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கலாம். அடுத்த பாருங்க, தேசிய தொழில் தகமை NVQ சட்டகத்தின் கீழுள்ள மட்டங்களின் எண்ணிக்கையாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லேன், இந்த NVQ லெவல்ல 7வது மட்டத்தை பெற்றார் என்றால் அவர் ஒரு பட்டம் பெற்றவராக, ஒரு பட்டதாரியாக கருதப்படுவார். அந்த NVQ லெவல்ல மட்டங்கள் மேக்சிமம் 7 தான் இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் காண்றோம். எனவே 12வது கேள்விக்கு நாங்க 3வது விடை என்ன செய்யலாம் தெரிவு செய்ய முடியும். 13வது கேள்வியை பாருங்க. இலங்கையில் சர்வதேச பாடசாலைகளை பதிவு செய்யும் நிறுவனம் எது? இப்ப நாங்க சில நேரம் பாடசாலைகள் என்று பார்க்கின்ற போது கல்வி அமைச்சு சில நேரம் நாங்க இது பண்ணிடலாம், அல்லது கல்வி திணைக்களம் அல்லது தேசிய கல்வி ஆணைக்குழு. ஆனா உண்மையா கம்பெனிகள் பதிவாளர் திணைக்களம் தான் இந்த இலங்கையில் இருக்கின்ற சர்வதேச பாடசாலைகளை பதிவு செய்கின்ற ஒரு நிறுவனமாக இதுவரைக்கும் இருக்கு. ஆனால் அதுல மாற்றங்கள் கொண்டு வரப்படணும். இது அவ்வளவு பொருத்தம் இல்லை, கல்வி அமைச்சுக்குள்ள கொண்டு வரணும், பல்வேறு விடயங்கள் செய்யப்படணும் கருத்தாளர்கள் என்று முன்வைக்கப்பட்டிருக்கிறத நாங்க என்ன செய்யறோம்னா பார்க்கணும். எனவேதான் தனியான கல்வி மறுசீரமைப்புக்கான ஒரு இராஜாங்க அமைச்சு கூட இலங்கையில நிறுவப்பட்டிருக்கிறத பார்க்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது இலங்கையில கல்வி இராஜாங்க அமைச்சு 4 அமைச்சுக்கள் என்ன செய்யப்படுது காணப்படும். எனவே இதெல்லாம் அப்ப பொதுவான ட்ரெண்ட் இந்த விஷயங்கள் இது தொடர்பாகவும் சிலவள கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அது அடுத்த கேள்வி 14வது கேள்வியை பாருங்க. சிவா அரச பாடசாலை ஒன்றில் கடமையாற்றும் செயலூக்கம் உள்ள ஆசிரியர் ஆவார். அவர் எப்போதும் கற்பிப்பதை விட மாணவர்களின் இயலுமைகள், ஆற்றல்கள், ஆர்வங்களை கவனத்தில் கொண்டு கற்றலுக்கான சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொடுப்பதற்கே கூடிய முக்கியத்துவம் அளிப்பார். அவர் பயன்படுத்தும் கற்பித்தல் அணுகுமுறை எது என்பது கேட்கிறபட. அப்ப இந்த சோசியல் அப்ரோச் சமூக அணுகுமுறை அல்லது பாடத்தெரிவு அணுகுமுறை, ஆசிரியம் டீச்சர் சென்டர்ஸ் ஆசிரிய மைய அணுகுமுறை, மாணவர் மைய அணுகுமுறை. உண்மையா இங்க உங்களுக்கு தெரியும் ஆசிரியோட வகிபாகங்கள் என்ன, நிலைமாற்று வகிபாகம் அல்லது டிரான்ஸ்ஃபார்மேஷன், டிரான்சாக்ஷன், இப்படி எல்லாம் பல்வேறு வகிபாகங்கள் இருக்கிறது அல்லது மாறி வந்திருக்கிறது என்று சொல்லுவோம். இன்றைக்கு இருக்கிற வகிபாகம் என்னென்றால் நிலைமாற்று வகிபாகம். மாணவர்கள் கற்பதற்கான வசதிகளை செய்து கொடுக்கின்ற ஒரு வகிபாகம் தான் ஆசிரியர் வகிபாகம். எனவே அந்த அடிப்படையில இந்த மாணவர் மைய அணுகுமுறை தான் இவர் பயன்படுத்துகின்ற அணுகுமுறை என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்ப 14வது கேள்விக்கு 4வது விடைதான் இங்க பொருத்தமான விடையாக என்ன செய்யணும்னு சொன்னால் இருக்கு. அடுத்த பாப்போம் 15வது கேள்வி. நான் கொஞ்சம் வேகமாக போறோம்னு சொன்னா நாங்க ஒரு 1 ஹவருக்குள்ள இதை செய்யறோம். நம்மளோட டைம் அந்த என்ன குறிப்பிட்ட இதுக்குள்ள இருக்கிறதால நாம இந்த இருக்கிற கேள்விகளை கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்ங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமா நான் போறேன். சரிதானே? ஓகே. இந்த 15வது கேள்வி வருட என்ன, அதாவது இங்க இது இந்த கேள்வி என்னென்றால் 13 வருடம் தான். அதான் அவடத்தை அந்த 13 வருடங்கிற 13 அடிக்கப்பட, அதாவது சில மிஸ்டேக் அது விடுபாட்டிக்கு நீங்க அவடத்தை சேர்த்துக் கொள்ளலாம். 13 வருட உறுதிப்படுத்தப்பட்ட கல்வி இலங்கையில் எத்தனையாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதுதான் அந்த கேள்வி. 15வது கேள்வி. சரிதானே? அதே 2017ஆம் ஆண்டு தான் இலங்கையில 13 வருட உறுதிப்படுத்தப்பட்ட, சரிதானே, உறுதிப்படுத்தப்பட்ட
ஓகே, அந்த கல்வி அதாவது 13 வருட உறுதிப்படுத்தப்பட்ட கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது 2017ஆம் ஆண்டு. நாங்க அது தொடர்பாகவும் நிறைய விடயங்களை, அதனுடைய சிஸ்டம் என்ன, அதில் இருக்கிற பாடம் என்ன, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்ப 16வது கேள்விக்கு நாங்க போவோம். சரி, 16வது கேள்வி, இலங்கை பாடசாலை கலை திட்டத்தில் உள்ள அடிப்படை தேர்ச்சிகள் எத்தனை? இது கட்டாயம் ஒரு ஆசிரியரை பொறுத்தவரையில தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இந்த கைட்ல இருக்கு. அப்ப கேள்வி, சில வேளைகள்ல அந்த அடிப்படை தேர்ச்சிகள்ல 5வது தேர்ச்சி எது என்று கேட்கப்படலாம். முன்ன 5 தான் இருந்துக்கு, இப்பதான் என்ன செய்யப்பட்டிருக்காம 7ஆக மாற்றப்பட்டிருக்கு. அப்ப சில வேளை எப்ப இது 7ஆக மாற்றப்பட்டது, எத்தனையாம் ஆண்டு என்ன செய்யலாம் கேள்வி கேட்கப்படலாம். சரிதானே? அப்ப அப்படி அதுல அந்த அந்த நிறைய கேள்விகள் என்ன செய்யப்படலாம் கேட்கப்படலாம். அல்லது இப்ப முதலாவது அந்த அடிப்படை தேர்ச்சி என்ன என்றால் தொடர்பாடல் தேர்ச்சி. அப்ப அந்த தொடர்பாடல் தேர்ச்சியில இருக்கின்ற மிக முக்கிய பகுதிகள் என்ன என்றெல்லாம் பல்வேறு விதத்தில இங்க கேள்விகள் வரலாம். எனவே அந்த எங்களுடைய அடிப்படை தேர்ச்சிகள் தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் பரீட்சையை பெற வேண்டி இருக்கும். எனவே 7 தேர்ச்சிகள் தான் அடிப்படை தேர்ச்சிகளாக இலங்கையில இப்போது என்ன செய்யப்பட்டிருக்காமல் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதில் ஒவ்வொன்றா டிஸ்கஷன் செய்யறதுக்கு நம்மளுக்கு நேரம் இடம் கொடுக்காதுங்கிறதால நீங்க அதுல பார்க்கலாம், அல்லது எதிர்வருகின்ற காலங்களை நாங்கள் அதுல சில நேரங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்த கல்விக்கான வங்கி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் என்று கேட்கப்பட்டது. சரிதானே? 17வது கேள்வி. 17வது கேள்வி, வங்கிக்கான கல்விக்கான வங்கி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? கல்விக்கான வங்கி முறையை அறிமுகப்படுத்தியவர் என்ன? பவுலோ பிரேயர். அப்ப முதலாவது விடைதான் அந்த 17வதுக்குரிய விடை. அடுத்த 18வது கேள்வி பாருங்க, இலங்கையில் யாருடைய ஆட்சி காலத்தில் என்ன வெஸ்லியன் மிஷனரி கல்வியை வழங்கியது? உங்களுக்கு தெரியும், இந்த ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல நிறைய மிஷனரிகள் என்ன செய்தி காமிச்சினால், அமெரிக்கன் மிஷனரி அல்லது வெஸ்லியன் மிஷனரி, இப்படி நிறைய சொல்லலாம். மிஷனரி 5க்கு மேற்பட்ட மிஷனரிகள் இங்க கல்வியை வழங்கியது. எனவே மிஷனரி, இந்த வெஸ்லியன் மிஷனரி கல்வியை வழங்கியது ஆற காலத்தில் சொன்னால் ஆங்கிலேயர் காலத்தில். அப்ப 18வது கேள்விக்கு 4வது விடையை நாங்க என்ன செய்யலாம் தெரிவு செய்யலாம். நிலையான அபிவிருத்தி நோக்கங்களில் கல்வியுடன் நேரடியாக தொடர்படுகின்ற இலக்கியத்தினை, அது உங்களுக்கு தெரியும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்லி உலகத்துல 17 கோல்ஸ் உருவாக்கப்பட்டு அந்த உலக ஒழுங்கு அதனை நோக்கி செல்வதாக சில விடயங்கள் முன்னெடுக்கப்படுது. அதுல எத்தனையாவது கோல் இந்த கல்வியோட தொடர்பட்டது, இலக்கு எத்தனையாவது என்பது அந்த கேள்வி. எனவே 19வதுக்கான விடை எதென்றால் 4வது கோல். அப்ப 2வது விடைதான் அந்த விடை. எனவே 4வது கோல் தான் கல்வியோட தொடர்பட்ட அந்த நிலையான அபிவிருத்தி என்கின்ற அந்த கோல்ஸ்ல 4வது கோல் கல்வியோட தொடர்பட்டதாக இருக்கும். அதுக்குள்ள நிறைய அம்சங்கள் தொடர்பாகவும் கேள்வி கேட்கலாம். சரிதானே? ஓகே, அடுத்த பாருங்க, அரிஸ்டோட்டில் உருவாக்கிய பாடசாலையின் பெயர் யாது என்று கேட்கப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப இங்க 20வது கேள்வி. அப்ப 20வது கேள்விக்கு லைசியம் என்பதுதான் இவர் உருவாக்கிய இந்த பாடசாலையினுடைய பெயர். லைசியம் என்றுதான் அவருடைய பாடசாலைக்கு பெயர் வைக்கப்பட்டது. எனவே 20வது கேள்விக்கு 4வது விடைதான் சரியான விடை. இலங்கையில் பாடசாலை பாட புத்தகங்களை வெளியிடுகின்ற நிறுவனம் எது என்று கேட்கப்படும். நாங்க சில நேரம் கல்வி அமைச்சின்றே சொல்லிடலாம், அல்லது சில நேரம் தேசிய கல்வி ஆசிரியர்களுடைய ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டிகளை தயாரிக்கின்ற நிறுவனம் தான் ஆறாம் சொன்னால் தேசிய கல்வி நிர்வாகம். ஆனால் பாடசாலை புத்தகங்களை வெளியிடுவதே எது? கல்வி வெளியீட்டு திணைக்களம். இதுவும் கல்வி அமைச்சுக்கு கீழே இருக்கின்ற ஒரு நிறுவனம் தான். சரிதானே? அப்ப 22வது கேள்வியை பாருங்க, இலங்கையில் கல்வி சீர்திருத்தங்களில் சமூக கல்வி எனும் பாடம் எத்தனையாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட? நான் ஏற்கனவே சொன்னேன். சரிதானே? அப்ப இப்படியும் சில நேரம் என்ன செய்யலாம், கேள்விகள் வரலாம். எனவே 22வது கேள்விக்குரிய விட 2வது விட 1972ஆம் ஆண்டு தான் சமூக கல்வி என்கிற பாடம் இலங்கையில் என்ன செய்யப்பட்டிருக்காமல் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப 21வதுக்குரிய விட 2, 22க்கும் விட என்னன்னு சொன்னால் 2வது விட. சரிதானே? ஓகே, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். 23வது கேள்வி, நல்லொழுக்கம் உள்ள சமூகத்தை உருவாக்குவதே கல்வி என்று குறிப்பிட்டவர் யார்? இங்க பிளேட்டோ, ரூசோ, கால்மார்க்ஸ், மகாத்மா காந்தி. 23வது. இதுல எல்லாரும் அதை பற்றி பேசினாலும் இந்த பேசிக் ஒரு நல்ல மனிதனை உருவாக்குறங்கிற கருத்தை அழுத்தி சொன்னால்
யாரு என்பதுதான் இருக்கின்ற கேள்வி. எனவே 23வது என்ன முதலாவது பிளேட்டோ தான். அவர் ஒரு கல்விய அவர் உங்களுக்கு தெரியும் ஐடியலிஸ்ட் அவரை சொல்லுவோம். என்ன அதாவது அவரு ஒரு ஐடியல் ஒரு மனிதன் என்ன சொல்லணுமாம் சொன்னால் இப்படித்தான் ஒரு மனிதன் அந்த கல்வி கொண்டு வரணும் என்று சொன்ன ஒருவர் தான் அவரு. எனவே பிளேட்டோ தான் இந்த 23வது கேள்விக்கான விடை, முதலாவது விடை. 24க்கு 2009ஆம் ஆண்டின் கல்வித்துறை அபிவிருத்தி சட்டகமும் நிகழ்ச்சி திட்டமும், சரியான ஷார்ட் ஃபார்ம் தான் ESDFP என்று சொல்ற அந்த ப்ராஜெக்ட் என்ற வேலை திட்டத்தின் கீழ் கல்வி தொடர்பாக தெரிவு செய்யப்பட்ட பிரதான துறைகள் எத்தனை என்று கேட்கப்பட்டிருக்கு. 24வது. இதுக்கு விட 3வது விட 4 துறைகள் என்ன கல்வி தொடர்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். 25வது கேள்வி, தற்போதைய ஆரம்ப கல்வி கலை திட்டத்துல, அதாவது இப்போது இருக்கின்ற ஆரம்ப கல்வி கலை திட்டத்துல முதன்மை நிலை 2ற்கு ஒரு கிழமைக்கான கற்பித்தல் நேரம் எவ்வளவு என்று கேட்கப்பட்டிருக்கு. நீங்க புதிய கல்வி சீர்திருத்தம் என்ற ஒரு அந்த 98 99களில் அவுட் ஆன ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு. சரிதானே? அதுல பிரைமரிக்கு தனி இருக்கு, செகண்டரிக்கு இருக்கு, உயர்கல்விக்கு எல்லாம் தனியே இருக்கு. எனவே அதுகள் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம் அமைச்சனால் இதனை விரிவாக நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இப்ப இருக்கிற கலை திட்டத்துல இந்த முதன்மை நிலை 2, அதாவது கிரேட் 3யும் 4ம் அதுக்கான கற்பித்தல் ஒரு கிழமைக்கான நேரம் என்னென்றால் 22 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும். எனவே 2வது விடைதான் அதற்கு சரியான விடையாக இருக்கிறது நாங்க என்ன செய்யலாம் காணலாம். அதுவல்லாமல் அவர்களுடைய பாடசாலை நேரம் என்பது வேறையாக இருக்கும். அடுத்த நிலைக்குரிய அந்த நேரம் வேற. முதன்மை நிலை 3க்கு அதே போல முதன்மை நிலை 1க்குரிய நேரமும் வேற. அப்ப அதுகளை எல்லாம் நீங்க என்ன செய்யலாம் அமைச்சனால் இப்படியான விடயங்கள்ல தேடி அறியக்கூடியதாக இருக்கு. இப்போ உதாரணமாக மொத்த கற்பித்தல் நேரத்தை பொறுத்தவரையில் நீங்க பாத்தீங்களா அமைச்சனால் முதன்மை நிலை 1க்கு 16 மணித்தியாலமும் 15 நிமிடங்களும். இப்போ முதன்மை நிலை 3க்கு 25 மணித்தியாலங்கள் ஒரு கிழமைக்கு கற்பிக்கப்படும். அப்ப நாம சொன்ன முதன்மை நிலை 2க்கு கற்பிக்கின்ற மணித்தியாலத்தை பொறுத்தவரையில் 22 மணித்தியாலம் 30 நிமிடம் என்று சொன்னோம். ஆனா பாடசாலை நேரம் 27 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களாகவும் இருக்கும் இந்த முதன்மை நிலை 2. அதே போதான் ஒவ்வொன்றிலையும் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப அதுகளையும் நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் நினைக்கிறேன் நேரம் 9 மணியை கடந்து விட்டது என்று நினைக்கிறேன். எனவே